வணக்கம். வீட்டில் 2 கேஸ் சிலிண்டர் இருக்கா மக்களே? அப்போ சிக்கல் உங்களுக்கு தான். கேஸ் சிலிண்டர் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே பாருங்க மக்களே, தமிழக அரசு அதிரடியான உத்தரவு ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. இதை பற்றி கூடுதல் தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க மக்களே, வீடியோவிற்குள் சென்று விடலாம். கேஸ் சிலிண்டர்கள் குறித்து தமிழக அரசு அதிரடியான நடவடிக்கையை எடுக்க போகிறது. இது குறித்து கூட்டுறவுத்துறைக்கும் உணவு வழங்கல் துறைக்கும் முக்கியமான அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2.24 கோடி குடும்ப ரேஷன் கார்டுகள் செயல்பாட்டில் உள்ளன. இதை தவிர 15 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தவிர புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு 2 லட்சம் பேர் விண்ணப்பித்து இருக்கிறார்கள். ஆனால் மகளிர்களுக்கும் மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கும் திட்டம் காரணமாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாமல் இருந்தன. எனினும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கு நேரடியாகவே சென்று அதிகாரிகள் சோதனை செய்தார்கள். உரிமை தொகை காரணம், புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பிக்க துவங்கியதில் சில சிக்கல்கள் இருந்திருக்கிறது. புதிய கார்டு வழங்குவதில் எந்த பிரச்சனையும் எழவில்லை மக்களே. ஆனால் 2 பேருக்கும் ஒரு கார்டு வேண்டும் என்பதற்காக தாய் தந்தையர் பெயரில் பலரும் விண்ணப்பித்து விட்டார்கள். அதாவது ஒரே வீட்டில் வசிப்பவர்கள் தாய் தந்தை பெயரில் ஒரு கார்டும், மகன் மருமகள் பெயரில் இன்னொரு கார்டும் கேட்டு விண்ணப்பித்து விட்டார்கள். எனவே விண்ணப்பித்தவர்களுக்கு எல்லாருக்குமே கார்டுகளை தந்துவிடாமல் தங்களுக்கு வந்து சேரும் விண்ணப்பங்களில் தகுதியான கார்டுகளை தேர்ந்தெடுக்க விண்ணப்பத்துடன் இணைத்திருக்கும் ஆவணங்கள் சரியாக உள்ளதா அதிகாரிகள் மூலமாக சோதனை செய்தார்கள் மக்களே. அதன் பிறகு சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரரின் முகவரிக்கு நேரடியாக சென்று வீட்டை சோதனை செய்தார்கள். கேஸ் சிலிண்டர்கள் அந்த வீட்டில் கிச்சன் 1 உள்ளதா அல்லது 2 உள்ளதா, அடுப்பு 1 உள்ளதா அல்லது 2 அடுப்பா, யார் பெயரில் இருக்கு, ஒரு கேஸ் சிலிண்டரா இல்லை 2 கேஸ் சிலிண்டரா, அது யார் யார் பெயரில் இருக்கு என்பதையெல்லாம் நேரில் சென்று ஆய்வு செஞ்சாங்க மக்களே. காரணம், ஆளுக்கு ஒரு ரேஷன் கார்டு பெற்றுவிட்டார்கள் என்றால் உரிமை தொகைக்கு கட்டாயம் ரேஷன் கார்டு தேவை. இதன் மூலயமாக ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பயன்பெறுவதாக, அதாவது தவறான முறையில் பயன்பெற நிறைய பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க என்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நிலையில்தான் தமிழக அரசு கூட்டுறவுத்துறைக்கு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதாவது சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பு இல்லாத ரேஷன் கார்டுதாரர்கள் மற்றும் ஒரு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்களுக்கு ரேஷனில் லிட்டர் மண்ணெண்ணெய் 15 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. கார்டுதாரர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாநில அரசுகளுக்கு மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை மத்திய அரசு நிர்ணயம் செய்கிறது. மண்ணெண்ணெய் ஆனால் தமிழகத்தில் 2.24 கோடி ரேஷன் கார்டுதாரர்களில் 30 லட்சம் பேர் கேஸ் இணைப்பு இல்லாமல் உள்ளதால் தலா ஒருவருக்கு 5 லிட்டர் வரை மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டது. அத்துடன் கடந்த 2021 ஏப்ரல் முதல் மாதம் 75.36 லட்சம் லிட்டரும், 2022 மாதம் 45.20 லட்சம் லிட்டரும், 2023 27.12 லட்சமும் லிட்டராக குறைக்கப்பட்டது. அதற்கேற்ப கார்டுதாரர்களுக்கு 1 முதல் 2 லிட்டரும் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த வருடம் ஏப்ரல் முதல் 10.84 லட்சம் லிட்டராக மண்ணெண்ணெய் குறைக்கப்பட்டதால் ஒருவருக்கு 1 லிட்டர் கூட தர முடிவதில்லை என்ற ஒரு புகார் இருக்கு. மத்திய அரசு தமிழக மண்ணெண்ணெய் குறைப்பிற்கு ரேஷன் கார்டுதாரர்கள் எண்ணிக்கையை விட வீடுகளில் கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக காரணம் என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2.32 கோடி வீடுகளில் கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் உள்ள நிலையில் மிகவும் ஏழ்மையாக உள்ள 41 லட்சம் பேருக்கு பிரதமர் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச கேஸ் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒருவரே 2 அப்படி இல்லைனா 3 கேஸ் இணைப்புகள் பெற்றிருப்பதினால்தான் அதிக வாடிக்கையாளர்கள் இருப்பதாக தமிழக அரசு கருதுகிறது. கார்டுதாரர்கள் அதனால்தான் தமிழகத்தில் மண்ணெண்ணெய் வாங்கக்கூடிய கார்டுதாரர்களின் வீடுகளில் உண்மையிலேயே கேஸ் இணைப்பு இல்லையா அப்படின்றத ஆய்வு செய்யுமாறு உணவு வழங்கல் துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டு இருக்கிறது மக்களே.